பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் 2 விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க. ஒருவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சனருமான திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள், இன்னொருவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வாங்க, இருவரையும் வரவேற்போம். வணக்கம் அண்ணா. இப்ப நம்ம தமிழகம் அதை ஒட்டி வருவோம். அதுல ஃபர்ஸ்ட் புதுச்சேரி. எல்லா மாநிலத்திலையும் நம்ம தமிழகத்தெல்லாம் பார்த்திருப்போம், என்டிஏ கூட்டணி அமித்ஷா அவர்கள் தலைமையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவாயிடுச்சு. அதுதான் பெரிய சவாலா இருக்கும்னு நினைச்சோம். பட் அதை ஸ்மூத்தா பண்ணிட்டாங்க. பட் புதுச்சேரியில அந்த என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. என்ஆர்சிட்டோட பேசுறப்ப பார்த்தா அவரு அங்க பேசாம திடீர்னு கோயிலா போறாரு, எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. மீட்டிங் அந்த பேச்சுவார்த்தையே நடக்க மாட்டேங்குது. திடீர்னு டென்னிஸ் விளையாட போறாரு, கோயிலா போறாரு. அப்படி இப்படின்னு ஒரு அமளி துமளிக்கு இதாகி இப்போ ஒரு செட்டில் ஆயிருக்காங்க. சோ ஏன் இவ்வளவு பெரிய இழுபறி? அங்க யாருக்கு வாய்ப்புகள் இருக்கு? பாண்டிச்சேரியை என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமா ஒரு இபிஎஸ் வந்து 2019-21 தேர்தலின் போது எப்படி அவர் பிஹேவ் பண்ணாரோ அவர் எப்போதுமே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவார். ஏன்னா நாராயணசாமி அவர்கள் எதுக்கு சொல்றேன்னா, இபிஎஸ் வந்து 2019-21 காலகட்டத்தில் நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ற வரைக்கும், இந்த டேட் வர வரைக்கும் இதை வந்து அலையன்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ண மாட்டார். இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த இழுத்தடிக்கிறதுல என்ன ஒரு லாபம் அவருக்கு கிடைச்சதுன்னா, வேற வழி இல்லாம ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்பட்டது. இதை ஒரு சாணக்கியத்தனமாக அவர் செய்துட்டு இருந்தார். அதனுடைய பலனை அனுபவித்தார். 19 வந்து அவர் வந்து அந்த நேஷனல் எலெக்ஷன்ல பலனை அனுபவித்தார். ஒரு ஸ்டேட்ல வந்து நடக்கக்கூடிய அந்த பை எலெக்ஷன், மினி ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு ஸ்கிரேப் த்ரூ பண்ணார். 2021 அதுல அவர் அதனுடைய பலனை அனுபவிச்சார். 2021 டிடிவி தினகரனோட ஒரு டைஅப் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகி அடுத்த நாள் மதியம் 3 மணிக்கு ஃபைனலைஸ் ஆக போறது. 4 மணி நேரங்கள் முன்னாடி 11-12 மணிக்கு ஹி விட்ரூ. ஓகே, அது வந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 39 சீட்டு கிட்ட ஒரு இம்பாக்ட் இருந்தது. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு 117 தாண்டுகிறார்களோ இல்ல 114 அந்த மாதிரி இருந்தாலே வந்து ஒரு பெரிய சர்க்கிள் தானே. உங்களுக்கு வந்து டிஎம்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கும். 2006 மாதிரி போயிருக்கும். அதை வந்து தவற விட்டார். ஸோ அதனுடைய பாடங்களை அவர் கற்றுக்கொண்டார். அதனால இப்ப வந்து வேற வழி இல்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டணி அமைக்க வேண்டும். பிஜேபியும் வந்து அமித்ஷா அவர்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கூட்டணி அமைத்து இந்த ஏடிஎம்கே வேண்டாம் என்று எதிர் மனநிலையில் இருந்த மக்களுடைய மனசை மாற்றுவதற்குண்டான ஒரு வருஷ காலம் அவகாசம் கொடுத்தார். அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து இபிஎஸ் கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவுல ஒரு கேம்பெயின் பண்ணி கொண்டிருந்த காலகட்டத்தில் அதனுடைய மனது மாறி இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாய்ஸே இல்ல பாருங்க. அந்த 2025 ஏப்ரல் மே வாக்குல வந்து நீங்க வந்து சோசியல் மீடியாவை எங்க எடுத்தாலும் வந்து பயங்கர கூச்சலாக இருந்த இடம் இப்ப அப்படியே அடங்கி போய் ஒரு less than 0.01% நாய்ஸ் தான் இருக்கு. அப்படியே அடங்கி போச்சு. அதுக்கான கால அவகாசம் மக்களை தயார்படுத்துவதற்காக. பாண்டிச்சேரி ஒன்று மிக சிறிய மாநிலம், இன்னொன்னு அங்க ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங் கிடையாது. டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ தனிப்பட்ட முறையில ஸ்ட்ராங் கிடையாது. அப்போ பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி தான் அதனுடைய ஸ்ட்ராங். இப்ப என்ஆர் காங்கிரஸ் என்பது நீங்க பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான். ஸோ ஸ்டில் இட் இஸ் அ காங்கிரஸ் ஹோல்டு. ஸோ இது என்ஆர் காங்கிரஸ்னுடைய மனநிலை வந்து எப்படின்னா இழுபறியிலே வச்சிருக்கலாம். நான் அவங்களோட பேசுறேன் இவங்களோட பேச. ஏன்னா பாண்டிச்சேரியில பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் சரி என்ஆர் காங்கிரஸும் ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவல் பவர் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. இப்ப யாரு சீஃப் மினிஸ்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு போட்டி, யார் தலைமை தாங்குவது என்ற போட்டியிலேயே வந்து காலம் கடந்து கொண்டிருந்தது. அதை வந்து ஓரளவு ஒரு சுமூகமாக இப்ப முடிச்சிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து ஏற்கனவே இருந்த கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகுது வித் ஏடிஎம்கே ஜாயினிங் த கூட்டணி பிளஸ் இந்த இது லட்சிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு புது கட்சி வந்து 2 சீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது வந்து நோன் தட் இட் ஒரு இழுபறியிலேயே போய் முடிஞ்சுதான் வரும் என்று தெரிந்ததுதான். காங்கிரஸ் ஒருவேளை விஜயோட கூட்டணி போயிருந்தாங்கன்னா
இந்த பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவருக்கு என்ஆர் காங்கிரஸ்க்கு ஒரு லிவரேஜ் இருந்திருக்காது. யார் கூட நான் விஜயோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு லிவரேஜ் இருந்திருக்காது. இது முன்னாடியே முடிஞ்சிருக்கும். காங்கிரஸும் டிவிகேனுடைய கூட்டணியும் அமையாத பட்சத்தில் அவருக்கு நாங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. விஜய்க்கும் ஒரு எக்ஸிட் ரவுட் ஆஃப் ரேம்ப் தேவைப்படுது. ஏன்னா அவர் பெரிய கூட்டணி அமைப்பார், 234 தொகுதியில 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று பெரிய ப்ராபகண்டா பண்ணி என் கூட யாரெல்லாம் வரீங்களோ ஆட்சியில் பங்கு எல்லாம் சொல்லி கூட லெட்டர் பேடு கட்சி கூட அவரோட கூட்டணிக்கு போல. ஃபர்கெட் அபவுட் ஒரு ப்ராமினன்ட் கட்சின்னு கூட சொல்ல மாட்டேன், வெறும் லெட்டர் பேடு வச்சிருக்கக்கூடிய கட்சி கூட அவரோட கூட்டணியை பற்றி பேசவே போகவில்லை என்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக். அதை பாண்டிச்சேரியில நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனா புசி ஆனந்த் பாண்டிச்சேரியை சார்ந்தவர், ஆனா அது மூலமா அவர் நிவர்த்தி பண்ணி அட்லீஸ்ட் பாண்டிச்சேரியில ஒரு பவரை காமிக்கலாம் அப்படின்றதுனால அதுவும் கை நழுவி போய்விட்டது அவர்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரீசனே தவிர அதர்வைஸ் இந்த கூட்டணி தான் அமையும் என்று அனைவருக்கும் தெரியும், அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். இதனால பெரிய பாதகம் இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். அதனால்தான் இதை பத்தி ஒரு பெரிய இதுவரை வென் டிசிஷன் ஹேட் டு பி டேக்கன் இவர் இன்டர்வியூ பண்ணி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டார். அவ்வளவுதான். இப்ப தமிழகம் கிட்டத்தட்ட டிஎம்கே சைட்ல அவங்க எவ்வளவு தொகுதி அப்படிங்கிற இது முடிவு பண்ணிட்டாங்க. இங்க ஏடிஎம்கேல அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் 4 நாள் தெரிய வரும்னு டெல்லி பயணம் முடிச்சுட்டு இபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. அடிக்கடி இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கே போறாரு இந்த என்டிஏ கூட்டணி விஷயமா. என்ன நடக்குது டெல்லியில மட்டுமல்ல, பல விஷயங்களை அவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் பாக்கிறேன். போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, போன தடவை எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டிலேயே இருந்தாரு. அங்க சென்ட்ரல்ல இருந்து ஒவ்வொரு முறையும் இவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் நடக்குது. சோ இவரும் அங்க போறாரு, அவங்களும் இங்க வராங்க. சினர்ஜி, 2 பேருக்கும் ஒரு கோஆர்டினேஷன் ஜாஸ்தி வருது பாக்குறோம். அது லீடர்ஸ் மத்தியில வந்தாச்சுனாலே தட் இஸ் அ மெசேஜ் ஃபார் தி செகண்ட் லெவல் லீடர்ஸ், கேடர்ஸ். போன முறை அதிமுகவும் பாஜகவும் ஒரு பாராமுக கூட்டணியாகவே இருந்தார்கள். 2 பேரும் கூட்டணின்னு பேச்சுல இருந்தாங்கன்னா இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்த ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. சோ இந்த முறை அந்த தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் சொன்னது போல 1 வருடத்துக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை அமைத்தால்தான் அது லீடர்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் லீடர்ஸ், கேடர்ஸ், ஓட்டர்ஸ்ங்கிறதுல அந்த பெர்குலேட் ஆகும். இல்லைன்னா அது ஆகாது. சோ இதன் அடிப்படையில தான் இந்த இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கிறத நான் பாக்குறேன். டிஎம்கேயை விட ஏடிஎம்கேல இந்த முறை அரித்மெட்டிக்கை தாண்டி கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. டிஎம்கே கிட்ட அரித்மெட்டிக் நல்லா இருக்கு, கெமிஸ்ட்ரி இல்ல. என்னதான் அவங்க காங்கிரஸோடு கூட்டணி, பாக்கி கட்சிகளோட கூட்டணின்னு பார்த்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிக் கொள்ற மாதிரி ஜாஸ்தி பர்சன்டேஜ் உள்ள ஒரே கட்சி காங்கிரஸ் தான். பாக்கி எல்லாருமே 1% கீழே இருக்கிற கட்சிகள். அதுல அவங்க பலவிதமான அந்த ஸ்மூத் அந்த டிஸ்கஷனை ரொம்ப ராக் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, காங்கிரஸோடு முகம் சுமூகமாக எடுத்து போயிருந்தால் அந்த நிலைமையே வேறு. இப்ப காங்கிரஸ் எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க டிஎம்கேக்குன்னு தெரியாது, காங்கிரஸ் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு டிஎம்கேக்கும் தெரியாது. சோ இது ஒரு பிரச்சனையில போய் முடியலாம். அதை தவிர தேமுதிகவுக்கு அது கொடுக்கப்படும் முக்கியத்துவம் இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் சிந்திக்க வைக்கும். சோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை தவிர இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இதை அவங்க கிராஸ் பண்ணி போகணும். தமிழ்நாடு எப்பவுமே ஒரு சில எலெக்ஷன்ஸை தவிர, நான் சொல்றது எம்ஜிஆர் காலத்திலையும் 2016 ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே தவிர, இட் இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ். இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளையே தமிழ்நாடு ஓட்டாக பதிவு செய்திருக்கிறது. 2016 கூட எதிரணியினர் ஸ்பிளிட்டா இருந்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருந்ததுனால ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவது ரொம்ப ஈஸியா இருந்தது. இல்லைன்னா அது கூட ரிசல்ட் வேற மாதிரி ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இது அப்படி இருக்கிற பட்சத்துல திமுகவுக்கு சவால்கள் அதிகம். அண்ணா திமுக அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண முடியாது? அவரோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ்ல அவர் சார் சொன்னாரு என்னன்னா, இதை எப்படி மாத்திருக்க வேண்டுமோ இதை ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோ எலெக்ஷனாக ஏடிஎம்கே மாத்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முடிஞ்ச உடனே 4.5 வருஷம் வந்ததுக்கு அப்புறமே அதோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க அந்த ஈவ் ஆஃப் த எலெக்ஷன் வரைக்குமே அது அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை
நான் பார்க்கிறது, ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமே ஆனால் அது அதிமுக கட்சியை தாண்டி, அதிமுக கேடர்ஸ் கூட்டணி உழைப்புக்கை தாண்டி மக்களாக அந்த வாய்ப்பை வந்து அதிமுக கொடுத்திருக்காங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இவங்களுடைய உழைப்பை தாண்டி, இவங்களுடைய முயற்சியை தாண்டி மக்களே போதும் திமுக ஆட்சி, நீங்களே ஆட்சி செய்யுங்கிற அந்த வாய்ப்பை மக்கள் கொடுப்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். இது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதிருப்தி நிறைய திமுக மேல இருக்கு. அதை தாண்டி ஸ்ரீகுமார் அண்ணா சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் இருக்கிற அந்த அதிருப்தி, ஒவ்வொரு தொகுதியா இருக்கட்டும், இவங்க வந்து கேட்ட தொகுதிகள் தராம, அப்புறம் அந்த பாண்டிங்கே இல்லாம காங்கிரஸ், அப்புறம் பிசிகால இப்ப இருக்கிற பிரச்சனை, இது வந்து திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவை எடுத்துட்டு போகுமா? அதிமுகவிடம் பாஜக அதே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எவ்வளவு தொகுதி கேட்பாங்க? அங்க எப்படி முடியும்? சோ ஸ்ரீகுமார் வந்து இந்த அதிமுக கூட்டணியை பத்தி பேசும்போது ரொம்ப சரியா சொன்னார். 2021 எடப்பாடி அவர்களை தேடி என்டிஏ தலைவர்கள் வந்தார்கள். இப்போது ஒரு கொஹசிவ்னஸ் வந்திருக்குன்ட்டு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. 2026 தேர்தலை வெற்றி பெறுவதற்கு உண்டான கட்டாயம், மோர் தென் எனிபடி. ஏன்னா எப்படி ஒரு ஸ்டாலினுக்கு ஒரு பிரஷர் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் திமுக 2வது முறை கண்டினியூஸா ஆட்சி செய்ததில்லை என்ற ஒரு வரலாறை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி, எடப்பாடி அவர்களுக்கு இந்த தேர்தலை தோற்றார் என்றால் அவர் கட்சியும் கைவிட்டு போய்விடும். அவருக்கு ஆட்சியை தாண்டி கட்சியும் கைவிட்டு போய்விடும். பிகாஸ் தலைவர்கள் அதிருப்தியில இருப்பாங்க. நீங்க வந்து 2019 ஒரு ஸ்கிரேப் த்ரூ பண்ணீங்க, மற்றபடி நடந்த எந்த தேர்தலையும் வெற்றி பெறவில்லை. நான் 2021 தேர்தல் நான் வெற்றினே சொல்லுவேன். அதாவது ஒரு தோல்வி, படுதோல்வி அடையவில்லை என்றே சொல்லுவேன். 75 சீட் வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பிற்பாடு மிகப்பெரிய அளவுல பிஜேபி மேல அதிருப்தி அதுக்குதுன்னு ஒரு கட்டமைக்கப்பட்ட இடத்துல அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சொல்லுவேன். ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா அமமுகவுடன் கூட்டணி அவர் ஒற்றுக்கொண்டு இருந்தால் இது இன்னும் வெற்றியாகவே மாற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததை தவறவிட்டவர். அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதனால் அந்த கொஹசிவ்னஸ் உருவாகி இருக்கு. 2வது, இந்த கூட்டணியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்கும்போது கார்த்திக், திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, அதிமுக கூட்டணி அந்த மாதிரி ஒரு வலு இல்லை என்று ஒரு மேலெழுந்த வழியாக பார்க்கும்போது இருக்கலாம். 22 கட்சிகளா இப்ப என்ன எத்தனை கட்சியோட கூட்டணி? 22 லாஸ்ட் கவுண்ட். அதுக்கப்புறம் வேற ஏதாவது அறிவாலயம் பக்கம் போக வந்தவங்க எல்லாம் உள்ள கூட்டணி கொடுத்தாங்கன்னு தெரியாது, ரைட்? பட் 22 கட்சி எனக்கு கடைசியா இருந்த இது நம்பர். அதுல 15 கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த வாக்கு 1%. இது சிங்கின் ஆகணும் மக்களுக்கு. 15 கட்சிகளினுடைய 22 கட்சி கூட்டணியில் 15 கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த வாக்கு 1%. மீதி இருக்கக்கூடிய 7இல் 5 கட்சிகளினுடைய ஒட்டுமொத்த வாக்கு 4%. சோ அப்போ 22 கட்சி கூட்டணியில் 20 கட்சிகளினுடைய மொத்த வாக்கு சதவிகிதம் 5%. காங்கிரஸ்னுடைய வாக்கு 4.5% முதல் 5 வச்சு 4ல இருந்து 5, சோ ஒரு அப்பர் லிமிட் 5 கொடுக்கலாம், 10%. திமுகனுடைய தனிப்பட்ட விதத்துடைய வாக்கு வந்து ஒரு 25 முதல் 27, சோ ஆவரேஜா 26 எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 36% முதல் 37% வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சி கூட்டணி இது. இதுல இன்னொன்னு என்னன்னா, விசிகாவை தவிர மீதி அனைவருமே ஓகே. மத்த மீதி எல்லாம் சேர்த்து 1% சொன்னேன். அதெல்லாம் அங்கங்க பிச்சு போட்டா மாதிரி ராமநாதபுரத்துல 1, இதுல ஒரு தொகுதியில 1 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள். சோ பிச்சு போட்டிருக்காங்க. விசிகால வட மாவட்டங்கள்ல ஒரு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 0.75 to 1% ஓட்டு என்பது ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கும்னா ஒரு 4-5% ஸ்ட்ரென்த் அந்த சில இடத்துல காமிக்கும். அதே மாதிரி காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல 4.5% சொல்றது கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பெரிய வலுவா இருக்குமே தவிர மற்றபடி வேற எங்கேயும் அந்த வலு இல்லை. ஸோ இட்ஸ் வைட் ஸ்ப்ரெட். இதே அதிமுக கூட்டணியை நம்ம பார்ப்போம். அதிமுகவுக்கு 23% வாக்கு, குவைட் வைட் ஸ்ப்ரெட். சென்னையை தவிர மற்ற இடங்கள்லாம் பெருமளவுல அவர்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், சென்னையில ஒரு கம்மியா இருக்கும். ஒயிட் ஸ்ப்ரெடா 23%.
பாமகவுக்கு 4.5% வாக்கு. ஆனா ஒரு 20-25 தொகுதிகள் கிட்டத்தட்ட அந்த வட மாவட்ட தொகுதிகள்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 30 தொகுதிகள் எடுத்தீங்கன்னா அங்கெல்லாம் 15 முதல் 22%. அவர்கள் தென் மாவட்டங்கள்ல போனா ஒண்ணுமே கிடையாது, 0 தான். கொஞ்சம் இந்த ஈரோடு பக்கம்லாம் வன்னியர்கள் இருக்காங்க, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கே தவிர பல இடங்களில் 15 முதல் 22%. அந்த வட மாவட்டங்கள்லயே பாஜகவுக்கு ஒரு 3-4% இருக்கு பல தொகுதிகள்ல. சோ இப்ப வட மாவட்டத்தினுடைய நம்ம இதெல்லாம் எடுத்தோம்னா, தொகுதிகளை எடுத்தோம்னா, திமுக 23, இவர்களது ஒரு 15 முதல் 22 சொன்னது, நீங்க ஆவரேஜா ஒரு 18 எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது ஒரு 41% ஆச்சு. பாஜக சேர்த்தீங்கன்னா 45%. தென் மாவட்டங்கள்ல எடுத்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு 2.5% வாக்குகள் இருக்கு. 2 முதல் 2.5% வாக்குகள். 25 தொகுதிகள்ல அவர்களுடைய அந்த வாக்கு என்பது 15 முதல் 18%. ஜஸ்ட் 25 கான்ஸ்டிட்யூன்சிஸ். அதுல பாஜகவையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த 25 தொகுதிகள்ல பாஜகனுடைய வலுவையும் சேர்த்து அதிமுக வலுவையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45-47% போகுது. தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்துல பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் ஏடிஎம்கே அவர்களுடைய, நான் ஏடிஎம்கே ஸ்டாண்டர்டா 23 எவ்ரிவேர்னு எடுக்கிறேன். அங்கேயும் கொஞ்சம் மேல கீழே இருக்கும். அங்கேயும் ஒரு 40-45% வாக்கு கிட்ட போறாங்க. தேவேந்திர குல வேளாளர் இவர்கள்லாம், ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் வரும்போது. கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளீன் ஸ்வீப்புக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 55% கிட்ட போறாங்க. இந்த பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து 55% வரைக்கும் வாக்கு போனாங்கன்னா கிளீன் ஸ்வீப் அப்படியே சுனாமியா இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அதிமுக பிளஸ் அந்த என்டிஏ கூட்டணிக்கு வலு இல்லாத இடம் என்று பார்த்தால் டெல்டா மாவட்டங்களும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய, நான் கேடிசிசின்னு சொல்லுவேன், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, ஆனா நாட் த என்டையர் மாவட்டங்கள் முழுக்க. சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சபர்பன், சென்னை அண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்ட் அந்த சபர்பன், இந்த இடத்துலதான் அதிமுக பிளஸ் பாஜகனுடைய என்டிஏனுடைய கூட்டணி பலம் கம்மியா இருக்கு. அதுவும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மர்னுடைய அதிருப்தி, விவசாயிகளுடைய அதிருப்தி டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல இருக்கு. இந்த டெல்டாவையும் நீங்க 2ஆ பிரிக்கணும். பியூர் டெல்டா அந்த டெல்டாவை சுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகள். இந்த பியூர் டெல்டால அப்படியே அதிமுக சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜென்ரலா டெல்டால கம்யூனிஸ்ட் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்கதான் ஒரு வலு பெறுவார்கள் என்ற ஒரு தன்மை இருக்கு. சோ அப்ப இந்த கூட்டணியை நீங்கள் பார்க்கும்போது, while நியூமரிக்கலி திமுக கூட்டணி 22 கட்சி கூட்டணி, பலமான கூட்டணின்னு சொன்னா கூட, எங்க அதனுடைய நீங்க அதை டைசெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதிமுகனுடைய தலைமை வைக்கும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல இது ஒரு ரீஜனல் இடத்துல ஒரு பீக்ஸ் வருது. சோ அப்போ அந்த கூட்டணி உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் தனித்தனியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய இடத்துல ஒரு மிகப்பெரிய அசுர பலமும், மற்ற இடங்கள்ல ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க, ரொம்ப மினிசிக்கல் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. கமிங் டு சீட் ஷேரிங்ல வரும்போது, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க 11.5% வாக்கு வாங்கினாங்க 2024. என்னுடைய அபிப்பிராயம், பாஜக நான் எப்படி அதிமுக 23%, பாமக இவ்வளவுலாம் சொல்லிட்டு வந்தேன். பாஜகனுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 6 முதல் 7% தான். 6 தான் என்னுடைய கணக்கு. 5 முதல் 7% சொன்னா, அதனால 6 இஸ் an ஆவரேஜ். 11 இல்ல, இதுதான் டேட்டா சொல்கிறது. அப்போ உங்களுக்கு எங்க ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காங்கன்றது. சோ நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இதை பத்தி பேசும்போது 25 முதல் 35 சீட்டுக்கு பிட்வீன் தட் தே வில் அக்ரின்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன ட்ரால் பண்ணாங்க. அதிமுக சொம்பு தூக்குற, எடப்பாடி பைசா வாங்கிட்டான், எல்லாம் பேசினாங்க. இதுதான் கள யதார்த்தம். அரசியல் புரிந்தவர்கள் அனைவருமே நான் சொல்லக்கூடியது ஏற்பார்கள். அரசியல் தெரியாம நான் ரெட்டோரிக்கலா பேசுறவர்கள் ஒன்றுதான் ஒரு அது 70 சீட்டு வேணும், 80 சீட்டு வேணும். இந்த தாவேகாவோட கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை வந்த போது, என்டிஏவோட ஜாயின் பண்ணுவாங்கன்னு போது நான் ஒரு ட்வீட் போட்டேன். நான் சேர்ந்தால் என்ன லாபம் என்று. இந்த சென்னை சபர்பன் இருக்கு இல்லையா, அங்க ஒண்டிதான் தாவேகானுடைய
தாக்கம் இருக்கும். கன்னியாகுமரியில கன்சாலிடேட் ஆகும். அதாவது கன்னியாகுமரியில ஏற்கனவே 45% இருக்கிறது ஒரு அந்த 50 தாண்டி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒண்டி ஒரு கிளீன் ஸ்வீப் அமையும். பட் அதனால ஒரு கன்வர்ஷன் கிடைக்காது. பட் ஆனா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 25 முதல் 30 சீட்டுகள்ல அந்த கன்வர்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் தாவேகா வந்திருந்தால். அதுதானே தவிர இந்த கூட்டணியினுடைய ஒரு இது. திமுக கூட்டணியில இன்னும் ஒரே ஒரு அம்சத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விகளுக்கு போலாம். திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு ஒரு அவர்களுடைய தகுதியை தாண்டி ஒரு இது கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஸ்ரீகுமார் சொன்ன மாதிரி இடதுசாரிகளையும் விசிகாவையும் தர்ம சங்கடத்தில் உண்டாக்கும். ஏன்னா இப்ப என்னன்னா பிஜேபி இங்க அதிமுக இருக்கனால அவங்களால உடைச்சிக்கிட்டு வரவும் முடியாது. சரி வேண்டாம், நான் வெளியில போயிட்டு நான் தாவேகா விஜயோட கூட்டணி சேர்றன்ற இடத்துலயும் அவங்க இல்ல. சோ அப்ப இங்க இருக்க வேண்டிய கட்டாயம். அதாவது ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா ஒரு லாயல் பார்ட்னருக்கு ஒரு அதிக மரியாதை எப்போதுமே இருக்கும். ஆனா அரசியல்ல ஒண்டி இந்த லாயல்ட்டிக்கு பெரிய மதிப்பு, அதனுடைய இது மல்டிப்ளையர் எஃபெக்ட் கிடைக்காது. தேமுதிக இன்றைய தேர்தலில் 2026 திமுகவுடன் கூட்டணி, 29 அதிமுக பக்கம் சாய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு பாஜக கூட போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பவுண்டரி கண்டிஷன்ஸ் கிடையாது. அதனாலதான் அவர்களுக்கு ஒரு பெரிய அபரிதமான ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. இத்தனைக்கு 0.45% ஓட் ஷேர். விருதாச்சலத்திலையும் விருதுநகர்லயும் ஒரு 3-4% இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் அவர்களுக்கு 0.45%. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கொங்கு ஈஸ்வரனுக்கே அதோட ஜாஸ்தி ஓட் ஷேர் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு 9 முதல் 10 சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பாக பணத்தை பத்தி பேச வேண்டாம், அது எவ்வளவு வாங்கினாங்கன்னு திரைமறைவில் தான் நடக்கும், நமக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நேற்று கூட யாரோ ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க, லேண்ட் ரோவர் 2 கோடி ரூபாய் காரை வச்சுட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இஸ் அ கிரேட் நெகோசியேட்டர். அதாவது அவர் எப்படி ஆதாயம் சம்பாதிக்கலாம் என்பதில் அவர் மிகப்பெரிய நெகோசியேட்டர் என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2026 எலெக்ஷனில் த பிக்கஸ்ட் வின்னர் அப்படின்னு ரிசல்ட் எல்லாம் தாண்டி த பிக்கஸ்ட் கெய்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த். ஆனா இப்ப ஜி சொன்ன மாதிரி எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை தாண்டி இந்த தேர்ட் ஃப்ரண்ட் இப்ப நம்ம பார்த்திருப்போம், மும்முனை கூட்டணி தாண்டி 4 முனையா தமிழகம் மாறிடுச்சு. தாவகாவோட தலைவர் திரு விஜய் அவருக்கு ஓப்பனா சொல்லிட்டாங்க, இல்ல யாரோடையும் நாங்க கூட்டணி கிடையாதுன்னு இஃப்தார் நோம்புல சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவு எடுக்க போறாருங்கிறது தெரியல. பட் ஒவ்வொருத்தவங்க ஒரு 15%, 10% அப்படிங்கிறாங்க. இந்த சைடு நாம் தமிழர் என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு அவங்க ஒரு 8% வரையும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஃபோர்த் ஃப்ரண்ட் 4 முனை போட்டி இருக்கிறப்ப இது ஒரு என்டிஏக்கோ இல்ல இந்த சைடு இருக்க புள்ளி வைத்த கூட்டணிக்கு ஒரு ஆபத்து அமையாதான்? ஒரு என்ன சொல்றாங்க, கண்டிப்பா இந்த தொங்கும் சட்டமன்றம் தான் அமையும் அப்படின்னு வேற ஒரு பேச்சு வருது. இல்ல, இதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வந்தது இல்ல. 3 முனை போட்டி அதிகமா வந்திருக்கு. 4 முனை போட்டி அவர் திண்டுக்கல்ல எம்ஜிஆர் நின்ன போது ஒரு டைப்ல பார்த்தோம். அப்புறம் 1989 ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ் தலைமையில் அப்ப கூட 3 முனை தான். அதிமுக, ஜானகி குரூப் 1, அதுக்கப்புறம் டிஎம்கே, காங்கிரஸ், அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தது. அப்புறம் நான் இப்ப பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4 முனை போட்டிகள்ல ஒரு வித்தியாசம் என்னன்னா, திமுக, அதிமுக அந்த டாப் பார்ட்டிஸ் அவங்களுடைய தலைமையிலான கூட்டணி ரொம்ப சாலிட் அலையன்சஸா இருக்கு. மிச்சம் இருக்கிற 2 பேருமே ஒரு பிராக்மெண்டட் பார்ட்டிஸ். அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ் கிடையாது. அது விஜயும் சரி, சீமானும் சரி. சீமான் ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாலும் அவர் ஒருவரை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும் ஒரு கட்சி அது. ஒன் மேன் பார்ட்டி அது. அந்த சித்தாந்தம் அவங்க சொன்னா கூட அது செகண்ட் லெவல் லீடர்ஸ் அவரே விலக்கினாரா இல்ல அவங்க விலகி போனாங்களான்னு தெரியல. எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்க வேண்டியமோ அந்த அளவுக்கு அந்த நாம் தமிழர் கட்சி வளரல. அதற்கு அந்த கட்சியின் தலைமையும் ஒரு காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டியாவே நான் பார்க்கல. அது ஒரு ஃபேன் கிளப் மாதிரி இருக்காங்க இப்போ தேதி வரைக்கும். ஏன்னா ஒரு ஒரு ரசிகர்கள் அப்படிங்கிறது வேற, கேடர்ஸ் அப்படிங்கிறது வேற. ரசிகர்கள் எப்போதுமே தலைவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க.
கேடர்ஸ் அப்படி கிடையாது. தலைவர்கள் வேலை செய்யறாங்களோ இல்லையா, அவங்க இருக்காங்களோ இல்லையா, வேலை மாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு மோடிக்கு வந்து ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் ஓட்டர்ஸ் மத்தியில தான். பட் கேடர்ஸுக்கு அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. மோடி இருக்காரு இல்லங்கிறத பார்க்காம அவங்க மாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதோடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். தலைமை அப்படிங்கிறது அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும், வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குமே தவிர அந்த சாலிட் ஓட் அப்படிங்கிறத இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் அந்த ஓட்டர் பேஸ் அப்படிங்கிறது, இந்த கேடர் பேஸ் அப்படிங்கிறது. அது என்ன கேட்டா விஜய் கட்சிக்கு எப்படிங்கிறத நம்ம பொறுத்துறதுதான் பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் சொல்றாங்க இல்லையா, 15%, 12%, இது எல்லாமே ஒரு 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 பிம்பம். அது வந்து ஒரு ரியாலிட்டியாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா ரிசல்ட் நெருங்க நெருங்க அந்த ஓட்டர்ஸோடைய சாய்ஸ் வந்து சீரியஸான கட்சிகளை நோக்கியோ கூட்டணிகளை நோக்கியோ நகரக்கூடும். இப்ப வந்து வெளியில வந்து எல்லாரும் நான் விஜய்க்கு போடுறேன் இல்ல வேற ஒருத்தருக்கு போடுறேன்னு சொல்லக்கூடியவங்க வந்து எலெக்ஷன் நெருங்குற போது ஹூ மேட்டர்ஸ் மோஸ்ட் அப்படின்னு பார்த்து அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டெல்லியில அது நடந்தது. அதுக்கு காரணம் அது ஒரு சின்ன ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு காரணம். பாஜக ஒரு அளவுக்கு மேல எழும்பி வரல, அவங்க ரொம்ப சுணக்கமா இருந்தாங்க, அது ஒரு காரணம். காங்கிரஸ் மீது 3 டேர்ம் ஆன்டி இன்கம்பன்சி, ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. நான் சொல்றது 2013 எலெக்ஷன்ல. அதனால ஆம் ஆத்மி கட்சிக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதே மாதிரி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா we have an established parties here. எப்ப வந்து 2 பார்ட்டிஸ் உயிரோட்டத்தோடு இருக்கிறதோ அப்போது 3வது கட்சிக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு கட்சி உயிரோட்டத்தோடு இருந்து முக்கிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி ரொம்ப கீழே விழும்போது 3வது கட்சிக்கு வாய்ப்புகள் அமைகிறது. இப்ப ஒடிஷால நம்ம பார்த்தோம், பிஜு ஜனதாதள் காங்கிரஸ் தான் இருந்தாங்க, காங்கிரஸ் வீழ்ச்சி அடையும் போது பாஜக உள்ள நுழையறாங்க. மம்தா பானர்ஜி லெப்ட் தான் இருந்தாங்க, லெப்ட் விழும்போது பாஜக உள்ள நுழையறாங்க. சோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது அந்த 2 பார்ட்டியுமே ஒண்ணு குறைஞ்சாதான் வருமே தவிர 2 பார்ட்டியும் உயிரோட்டத்தோட இருக்கிற போது 3வது பார்ட்டிக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஆக்சுவலா அது ஒரு எக்ஸெப்ஷன் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் இல்ல ஸ்ரீகுமார்? உத்தரப்பிரதேஷ் ஒரு எக்ஸெப்ஷன். உத்தரப்பிரதேஷ் குட் அனாலிசிஸ் பாயிண்ட். 3வது ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வரணும்னா, அதுவும் இங்க தமிழ்நாட்டுல அதிமுக திமுக 2 பேரும் பெரும் உயிரோட்டத்துல இருக்காங்க. தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதிமுக அவங்க காடர் பேஸ் ஸ்டில் லார்ஜா இருக்கு. காணொல இறுதியான கேள்வியா, அதிமுக திமுகல அதிமுக எவ்வளவு தொகுதி தற்சமயம் இப்ப இருக்கிற நிலைமையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, திமுக எவ்வளவு தொகுதி எடுக்க வாய்ப்பு? இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனாலிசிஸ் ஆன் திமுகனுடைய ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பத்தி ஒரு சின்ன விளக்கம் மக்களுக்கு சொல்றதுக்காக கடமைப்பட்டிருக்கேன் கார்த்திக். ஒரு 1 மினிட் எடுத்துக்கிறேன். திமுக வந்து தாவேகாக்கு அரசியலுக்கு வரும்போது, தாவேகாக்கு 15, 25 எல்லாம் சொல்றாங்க. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் 6 முதல் 8%. ரொம்ப பயங்கரமா டேர்ன் அவுட் ஆச்சுன்னா 10 தாண்டும், 10 கிட்ட போகும். தான் என்னுடைய அபிப்பிராயம். முன்னாடியும் சரி இப்பவும் சரி கிட்டத்தட்ட நான் வந்து இந்த கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா 6 முதல் 8% தாண்டாதுன்ட்டு என்னுடைய அபிப்பிராயம் இன்னும் அதே தான். ஐம் நாட் சேஞ்சிங் தட். இந்த பெரிய இதெல்லாம் நிறைய இது கருத்து கணிப்பாளர்கள்லாம் அது வந்து 15%, 25% எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள்லாம் தாவேகா இங்க வந்தா வின் பண்ணிடும், தாவேகா இங்க வந்தா வின் பண்ணிடுவோம் சொல்லிட்டு, அப்ப வரலன்னா தோத்துருவாங்களான்னு சொல்லல. சோ அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது நான் நம்பவில்லை. என்ன பண்ணாங்க, தாவேகா இருப்பதனால் அவர்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை பெருமளவுல பிளந்து எடுத்துட்டு போவாங்க, அதனுடைய பலன் அதிமுகவுக்கு செல்லாதுன்னு ஆரம்ப கட்டத்துல நம்பினாங்க. ஆனா இந்த ரியாலிட்டி என்ன ஆரம்பிச்சுன்னா, தாவேகானுடைய ஓட் இது பில்டப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் 1 or 2% அவங்களுடைய தனி வாக்கு வங்கியாக உருவாக ஆரம்பிச்சது, அதாவது யங்ஸ்டர் மத்தியில. அதை தாண்டி அவர்கள் ஆன்டி இன்கம்பன்சியை எடுப்பதற்கோ இல்ல ப்ரோ ஏடிஎம்கே பிளஸ் ஓட்டுகளை எடுப்பதற்கு பதிலாக ப்ரோ டிஎம்கே ஓட்டை தான் அவங்க வந்து பிளந்து எடுத்துட்டு வந்தாங்க. தாவேகால சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல திமுகனுடைய வாக்கு வங்கியையும், வட மாவட்டங்கள்ல கடலூர், சிதம்பரம், அந்த விழுப்புரம் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விசிகானுடைய வாக்கு வங்கியும். அதனால்தான் அவர் விக்கிரவாண்டியில ஃபர்ஸ்ட் அவர் வந்து தன்னுடைய கட்சி அறிமுக மாநாட்டை விக்கிரவாண்டி நடத்தின காரணமே தான். கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ்னுடைய வாக்குகளையும். அதனால்தான் காங்கிரஸ் பெருமளவுல வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கிறத விட்டு கூடாது என்பதனால்தான் தாவேகாவோட கூட்டணி போகணும் என்று ஜெய் ஜெகத் கேங் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அது முடியாம போச்சு. தட்ஸ் a different story.
அடுத்தது அவர் ரொம்ப மிகப்பெரிய நம்பின அது அது கொஞ்சம் கை கொடுக்க இல்லைன்னு அப்படின்னு நம்போது இங்க பிஎம்கேவை பிளவுபடுத்துவதில் முயற்சி செய்தார்கள். டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே நடந்த பிளவை பெரிதுபடுத்தினார்கள் ஊடகங்கள். பெருகுபடுத்தி அதை அந்த பிளவை ஏற்படுத்த பார்த்தாங்க. லார்ட் ஆஃப் டேட்டா கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, வன்னியர்களும் சரி, பாமக ஆதரவாளர்களும் சரி, பாமக தொண்டர்களும் சரி, கட்சிக்காரர்களும் சரி, அன்புமணி ராமதாஸ் பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் தேவைப்படுது, அங்கீகாரம் தேவைப்படுது. ராமதாஸ் அவர்கள் மேல மரியாதை இருக்கே தவிர அரசியலுக்கு அவருடன் சேருவதற்கு அவர்கள் பெருமளவு தயாரா இல்ல. இப்ப அதுவும் கைவிட்டு போச்சு. அதான் நான் வட மாவட்டங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி அதிமுக பிளஸ் பாமக அண்ட் பாஜக என்று உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்க, அவர் டிடி விஜயநகரன் அதிமுகவுடன் கூட்டணி சேர மாட்டார், ஏன்னா நான் என்டிஏ விட்டு வெளியே செல்கிறேன் என்று அவர் அனௌன்ஸ் பண்ணார். சோ அப்ப என்னன்னா உங்களுக்கு இந்த தேவர் வாக்குகள்லாம் கொஞ்சம் அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் நான் சொன்ன 25 தொகுதிகள்ல ஒரு சரிவை சந்திக்கும் அதிமுக. நமக்கு அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது டிடிவி நகர் இந்த பக்கம் வந்துட்டார். அதற்காகத்தான் ஓபிஎஸ்ஐ உள்ள எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அதாவது திமுக கருணாநிதி காலகட்டத்தில் தொலைநோக்கு பார்வையோட பண்ண ஒரு தேர்தல் கணக்குகளை இந்த 2026 ரியாக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. ஓபிஎஸ்னாலையும் பெருமளவில், ஏன்னா ஓபிஎஸ் இங்க வந்த உடனே அவருக்கு ஆதரவாக இருந்த தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சேன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை தாண்டி வெறுப்பு வர ஆரம்பிச்சது அவர்கள் மத்தியில். ஏன்னா காலகாலமாக அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள், திமுகவை எதிர்த்து வாக்களித்தவர்கள். அப்போ எடப்பாடி வாசஸ், அதாவது என்னுடைய ஒரே கட்சியில் ஒரே ஒரு சின்னத்தில் என்னுடைய ஜாதிக்காரரா இல்ல இன்னொரு ஜாதிக்காரரான்னும் போது என் ஜாதிக்காரன் பின்னாடி நின்றேன். என் ஜாதிக்காரன் என்னுடைய எதிர் அரசியல், அதாவது எதிரினுடைய கூடாரத்துக்கு சென்ற பிற்பாடு என் ஜாதி முக்கியம் இல்லை, என் கட்சி முக்கியன்ற அளவுக்கு தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கட்டமைத்த கட்சி அந்த இடத்துல. அப்ப என்னுடைய ஜாதி முக்கியம் இல்லை, என்னுடைய ஜாதி தலைவன் முக்கியம் இல்லை, என்னுடைய கட்சி தான் முக்கியம், என்னுடைய சின்னம் தான் முக்கியம்னு வர ஆரம்பிச்சாங்க. சோ அதை ரியலைஸ் பண்ண பிற்பாடுதான் சசிகலாவை அவர்கள் கட்சியை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு தூண்டுதல்களை செய்து அவர் கட்சியை ஆரம்பிச்சு இப்ப பாமக நிறுவனரோட ஒரு கூட்டணி, இது வெற்றி கூட்டணி 234 தொகுதிகளும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஆனா இது என்னன்னா ஒரு ஸ்பாய்லரா கூட இருக்க போறது இல்லை இவர்கள், ஏன்னா அந்த கன்சாலிடேஷன் நடக்குது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்டிவ் அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு இந்த தோல்வி பயம் வர ஆரம்பித்தனால தான் ரியாக்டிவ் அரசியலை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு இந்த ஒரு புரிதல் வேணும், அரசியல் காய்கள் எப்படி நகர்த்தப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும்ன்றதான் இந்த அனாலிசிஸ நான் சொன்னேன். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்ட கடைசி கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உண்டான என்னுடைய பதில் நான் ஏற்கனவே ஆரம்ப கட்டத்திலே சொன்னேன். அதிமுக கூட்டணி என்டிஏ தமிழ்நாட்டில் 120 முதல் 134 தொகுதிகளை 135 தொகுதிகள் வரைக்கும் வரும். திமுக கூட்டணி ஒரு 95 முதல் 100 தொகுதிக்குள், 90 முதல் 100க்குள் இருக்கும். தாவேகா என்னை பொறுத்த வரைக்கும் 0, நாம் தமிழர் கட்சி 0, மேபி 0 to 1, 0 to 1, ரெண்டு பேருமே 0 இல்ல 1 சீட்டு, 0 இல்ல 1 சீட்டு வெற்றி பெறுவார்கள் தான் என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. இந்த கோப அரசியல் வர ஆரம்பிச்சது, நான் தான் சொன்ன அதிருப்தி அரசியலை கோப அரசியலாக மாற்ற தவறிய இது பிளண்டர் அதிமுக பாஜக இருவருக்குமே உண்டு. பிஜேபி ஜமகாலத்தை விரிச்சு இழுத்து போத்தி படுத்துட்டு இருக்கிறதுல எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. என்ன, ஏன்னா அண்ணாமலை இருந்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரண்டா இருந்த கட்சி, அண்ணாமலை நகர்ந்த பிற்பாடு நயினார் நாகேந்திரன் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்பான்னு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதுல எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலை முதல்ல என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு வாசஸ் டெல்லி அப்படின்னு கட்டமைக்க பார்த்தார். அதுக்கப்புறம் திமுக வாசஸ் என்டிஏன்னு கட்டமைக்க பார்த்தார். அப்புறம் திமுக வாசஸ் பிஜேபின்னு கட்டமைக்க பார்த்தார். இப்ப திமுக வாசஸ் என்டிஏன்ற, சோ அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது, நம்ம அந்த இந்துத்துவ அரசியல்ன்ற ஸ்பேஸ் அது கொடுத்து இந்த அவர்களுடைய நேரேட்டிவ் வலு சேர்க்க கூடாது என்று கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. அடக்கி வாசிக்கிறதோட இல்லாம இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்க எனக்கு புரிதல் இருக்கு. ஆனா இந்த எல்பிஜி கிரைசிஸ் வரும்பொழுது இட் இஸ் அ டிப்ளமேட்டிக் மிராக்கிள். ஒரு பக்கம் நெத்தன்யாஹு கூட கைக்குலுக்கிட்டு நெஸ்ட்ல போயிட்டு அவார்டை வாங்கிட்டு வர்றாரு.
மோடி. அடுத்தது ஈரானோட பேசி நம்மளுடைய கப்பல்களை வெளியே எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் எந்த ஒரு ராஜதந்திரத்திலயுமே இந்த புக்ல எங்கேயுமே வராம இருக்கிறது. அத வந்து ஒரு டிப்ளமேட்டிக் மிராக்கிள செய்து காமிக்கிறார். நீங்க என்ன வேணா கத்திட்டு கிடங்க, உனக்கு வேணுங்க அதை செய்யற. ஏன் தட்டுப்பாடு இருக்குங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கதான் செய்யும். 30% சப்ளையே நமக்கு நின்று போச்சுன்னா ஓவர் நைட் வர முடியுமா? ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் போது வேண்டாம் நம்ம சண்டை போட்டவங்க தானே. எடுத்திருந்தா வருமானது வேற. அரசு எனக்கு அதுல வந்து அது எடுக்கும் முறையில் எனக்கு ஒரு வேறுபாடு இருந்தது. அதனால நான் அதை வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் வேறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் இருக்கிறேன். ஆனா எதுவுமே வேணாம், எதுவுமே என் நாட்டில் எடுக்கக்கூடாது, மற்றவங்களை கையும் ஏந்தி இருக்கக்கூடாதுன்ற நிலைமை வந்தா விறகுக்கு தான் போகணும். ஸோ இந்த தட்டுப்பாடு இருக்கதான் செய்யும். அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்பாவு போன்றவர்கள் விலை ஏற்றுவதற்காக தான் இந்த ஆர்டிபிஷியல் தட்டுப்பாடை பண்றாங்கன்னு போது கூட அப்பையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னா பாஜகவினுடைய மனநிலை ஒரு ஒரு கட்சியாக செயல்படக்கூடிய மனநிலை இல்லை. எனக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. சரி, அதிமுக ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? விளாத்திக்குளம் போன்ற ஒரு விஷயத்தை கையில் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இதே திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இந்த விளாத்திக்குளம் போன்ற பிரச்சனையை எந்த அளவுக்கு ஊதி பெருசாகி தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக்கி இருக்கும். அதிமுக செய்யல, ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிஞ்சு போச்சு. விளாத்திக்குளம் நடந்த போது அந்த ஹொசூர் பக்கத்துல இன்னொரு இதே மாதிரி ஒரு நடந்தது. சென்னையில தான் 65 வயது ஒரு பெண்மணி மேல பாலியல் புகார் நடந்தது. கஞ்சா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கையில. இத பத்தி எதையுமே பேசாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குனால எனக்கு வந்துருங்க ஓட்டுன்ற மாதிரி இருக்காங்களா? அதனால்தான் சொன்னேன், இந்த அதிருப்தி எலெக்ஷனை கோப அரசியலாக, கோப தேர்தலாக மாற்ற தவறியது இந்த இரு கட்சிகளும் என்பதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குன்றுதான் நான் இந்த அதிமுக கூட்டணியை பற்றியும் நான் பேசும்போது பேசிட்டு இருக்கேன். பாஜகவும் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா இருக்கு. அதை பத்தி ஒரு பேசக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. இதையெல்லாம் தாண்டி 120 முதல் 135 சீட்டு இந்த கடந்த நெக்ஸ்ட் ஒரு 6 வாரங்கள்ல உங்களுக்கு இன்னொரு 4 வாரங்கள்ல எலெக்ஷன் இருக்கக்கூடிய 4 வாரங்கள்ல இந்த கோபத்தை உருவாக்கினார்கள்னா அந்த 130ல இருந்து 35ல இருந்து மேலே செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மக்கள் வந்து எந்த மனநிலையில வந்து ஓட்டு போடுக வருகிறார்கள் என்று பார்க்கணும். ஏன்னா ஒருவரும் இன்னொன்னு என்னன்னா, இந்த தேர்தலில் திமுக தோற்பதற்கு ஒரு 50% திமுகனுடைய ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அடுத்த 50% கான்ட்ரிபியூட்டர் மீடியா. இன்றைக்கும் பாருங்க, திமுக கூட்டத்தில் இவ்வளவு குழப்பம் இருக்கு. நேத்திக்கு பாத்தீங்கன்னா விவாதம் என்னன்னா, இபிஎஸ் சென்னை டெல்லி சென்று விட்டு வருகிறார், காயா பழமா ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு இது. எந்த விதமான கூட்டணி, அந்த கூட்டணியை பத்தி தான் பேசுறேன். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசல. விளாத்திக்குளம் போன்ற பிரச்சனைகளை அவர்கள் கையில் கூட எடுக்கவில்லை. அதுக்கு பதிலாக எல்பிஜி அண்ட் இது ஃபியூவல் டைவர்ஷன் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபார்மர் பிரச்சனை பேசுறது. ஸோ இப்போ என்ன மக்கள் மனநிலை என்னன்னா, ஒரு விவாதம் நடந்தோ இல்ல பத்திரிகையாளர்களை பத்தி பேசியிருந்தாங்கன்னா கோபம் தணிவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் பயங்கர கோபத்துல இருக்கேங்க, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எல்லாம் நல்லாதானே இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரன் மேல கோபம் வருமா வராதா? இப்ப மீடியா வந்துட்டு பாலாரும் தேனாரும் ஓடுகிறது. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து திமுக காரர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஸ்டாலின் வந்து தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுகிறார் அப்படின்ட்டு. நான் அதுக்கு ஒரு பதில் போட்டிருந்தேன். அப்ப அவர் என்ன ஃபாஸ்டிங்ல இருக்காரான்ட்டு. அதுதான் வந்து நிலை. எல்லாம் பாலாரும் தேனாரா ஓடுகிறது அப்படின்னு வந்து மீடியா சொல்லிட்டு இருக்கும் போது, அப்ப ஒரு சாதாரண மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, என்னப்பா அப்படியா இருக்கு அப்படின்னா எல்லாரும் கூடி பேசும்போது இல்லை என்பது வரும்போது, அப்ப எங்களை முட்டாளாக்க முயற்சி செய்கிறீர்களா அப்படின்ற கோபம், அந்த வெளிப்பாடு வந்து எலெக்ஷன் கிட்ட தான் வரும். அதனை கன்வெர்ட் செய்யக்கூடிய இடத்துல, கேபிட்டலைஸ் செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருந்தும் செய்ய தவறி விட்டதுன்னு தான் பார்க்கிறேன். அட்லீஸ்ட் நான் அது வந்து அதான் ஸ்ரீகுமார் கரெக்டா முடிச்சார். இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இது இவர்களுடைய உழைப்பெல்லாம் தாண்டி மக்கள் வந்து திமுக ஆட்சி போதும், எங்க கஷ்டத்தை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், இன்னொரு கட்சி வந்தானா வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி பண்றது ஒரு இதுவா இருக்கும், அந்த மனநிலைக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். தட்ஸ் மை க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் விலாவாரியா இருந்து நான் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சே திஸ்.
ஆனா உங்க நம்பர்ஸ்னா நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இல்ல நம்பர்ஸ் என்கிட்ட சரியா நான் பார்க்கல, நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்கள் எவ்வளவு இது மிகைப்படுத்தி சொல்ற அளவுக்கு இல்ல. இன்னைக்கு நேஷனல் டெலிவிஷன்ஸ்ல வரக்கூடிய நம்பர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா காமிக்கிறாங்க. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேக்கு திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் சொன்ன நம்பரும் கூட பாத்தீங்கன்னா 130 100 அப்படிங்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா கண்டிப்பாக பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி போன இருந்து அந்த 75 அப்படிங்கறது ஈஸியா ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா நார்த் அண்ட் கொங்க வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டு சவுத்துல வந்து எவ்வளவு பண்ண முடியும்னு பார்த்தாங்க. ஏன்னா போன தடவை சவுத் கை கொடுக்கல அதிமுகக்கு. ஏன்னா அதிமுக எடப்பாடி முக்காவாசி பொறுப்பை வந்து ஓபிஎஸ் கொடுத்திருந்தாரு. ஓபிஎஸ் எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணணுமோ பண்ணல. அதோடைய வெளிப்பாடு உங்களுக்கு வந்து சவுத்துல எதிரொலித்தது. இந்த முறை அப்படி இருக்காதுன்னு பாக்குறேன். அண்ட் விஜயோட ஸ்பாயிலிங் ஆக்சுவலி இன் சென்னை அண்ட் அதர் ரீஜன் வந்து திமுகவுக்கு ஒரு ரொம்ப டெட்ரிமெண்டலா அமையும். ஸோ நம்பர்ஸ் வந்து என்னோட கரெக்டான நம்பர் சொல்ல முடியாட்டியும் இட் இஸ் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அட் திஸ் மொமெண்ட் ஆஃப் டைம். அண்ட் இதுல வந்து சொல்ற மாதிரி இதை அடுத்த லெவலுக்கு ஒரு ஸ்மூத் சீட் ஷேரிங், ப்ராப்பர் கேண்டிடேட்ஸ், ப்ராப்பர் நரேட்டிவ், ப்ராப்பர் மேனிஃபெஸ்டோ, இது எல்லாமே இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். நிச்சயமா 2 விருந்தினருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.